ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான தந்தூரி சிக்கன். ஒரு அருமையான சிக்கன் டிஷ், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நம்ம விரும்பி ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய இந்த தந்தூரி சிக்கன் வீட்லேயே அழகாக ஈஸியாக பண்ணிடலாங்க. இங்கே ஸ்பெஷல் என்னென்னா, அவன் யூஸ் பண்ணலை, அந்த தந்தூரி அடுப்பில் வச்சு சுட்டு எடுக்கிற அந்த மெத்தடும் யூஸ் பண்ணலை. சிம்பிளாக நம்ம தவாலே தந்தூரி சிக்கன் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில், அதே ஸ்மோக்கி ஃப்ளேவரோட ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம இங்கே செய்கிறோம். இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. சிக்கனும் நல்ல ஜூஸி அண்ட் சாஃப்டாக வெந்திருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு பாராட்டு நிச்சயம். இப்போ இங்கே சிக்கன் லெக் பீஸ் எடுத்துருக்கேங்க, நல்ல ஹோல் லெக் பீஸ், அந்த தைபோனோட இருக்கிற போன் பீஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை அங்கங்கே லைட்டாக கீறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஸ்லிட் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் நம்ம மசாலா போடும்போது நல்லா மசாலா பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே கீறி விட்டுருங்க. ஸோ நம்ம மசாலா போடும்போது மசாலா நல்லா பிடிக்கும். இங்கே 2 லெக் பீஸ் எடுத்துருக்கிறேன், இது கிட்டத்தட்ட 600 கிராம் இருக்கும். இப்போ இந்த சிக்கனில் மசாலாலாம் சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாங்க. இந்த சிக்கனுக்கு நம்ம 2 விதமான மேரினேஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை கழுவி கட் பண்ண உடனேயே நம்ம லெமன் ஜூஸு, உப்பு, காரம்லாம் சேர்த்து போட்டு நல்லா தடவி விட்டு ஊற வச்சிடணும். அது ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு 15-20 நிமிஷம் கழித்து நம்ம தயிரோடு சேர்த்து மசாலாலாம் சேர்த்து கலந்து அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வைப்போம். ஸோ 2 விதமான மேரினேஷன் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம சிக்கன் மேலே ஃபஸ்ட்டாக சேர்க்கறது லெமன் ஜூஸ். இது கண்டிப்பாக சேர்த்துக்கங்க, அப்போ தான் சிக்கன் நல்லா ஜூஸி அண்ட் சாஃப்டாக வெந்து கிடைக்கும். நல்லா லெமன் ஜூஸ் சேர்த்து எல்லா பக்கம் தடவி விட்டுட்டு, அடுத்தது உப்பு. இங்கே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, பெப்பர் பவுடர். அடுத்ததாக 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, காரமான மிளகாய் பொடி. இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா தடவி விட்டுறலாங்க. நல்லா சிக்கனோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஈவனாக தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி தடவும் போது நம்மளுக்கு உப்பு காரம் நல்லா பிடிக்கும் சிக்கனில். சிக்கனும் நல்லா ஜூஸியாக வெந்து கிடைக்கும். இப்போ நல்லா தடவியாச்சு. இப்போ இது நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு மினிமம் ஒரு 15-20 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம தயிரோட மசாலா பொடியெல்லாம் சேர்த்து கலந்துட்டு அந்த மசாலாவும் சேர்த்து போட்டு ஊற வைக்கணும். ஸோ இருக்கட்டுங்க. இப்போ இங்கே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர், அதாவது தயிரில் இருக்கிற தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு, ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டிக்கலாம், இல்லை துணியில் போட்டு கட்டி விட்டாலும் நல்லா சுத்தமாக வடிஞ்சிரும். அப்போ கெட்டி தயிர் கிடைக்கும். இதில் 1 டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி. ஏற்கனவே ஃபஸ்ட்டு மேரினேஷன்லேயும் மிளகாய் பொடியெல்லாம் போட்டிருக்கோம், அதை ஞாபகம் வச்சுட்டு போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கலருக்கு வேண்டி. கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா. அடுத்ததாக 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். இது கூட ஒரு 1/2 லெமன் மசாலாவில் பிழிஞ்சு விட்டுறலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நம்ம மசாலாவில் சேர்க்கறதுனால சிக்கன் மேலே மசாலா நல்லா கோட் ஆகும். நம்ம தவாவில் போட்டு நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணும்போது ட்ரை ஆகாது, வரன்னு ஆகாமல் நல்லா கரெக்டாக ஜூஸியாக வெந்து வரும். மசாலா நல்லா கலந்தாச்சு பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக ஜம்முன்னு இருக்குது. இப்போ இந்த தயிரோடு சேர்த்த இந்த மசாலா கலவையை ஏற்கனவே நம்ம லைட்டாக மசாலாவில் போட்டு ஊற வச்சுருக்கிற இந்த சிக்கனில் சேர்த்து விட்டு நல்லா தடவி விட்டுறலாங்க. நல்லா சிக்கனோட 2 சைடும் நல்லா ஈவனாக எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா இந்த மசாலாவை தடவிடலாம். தயிர் சேர்த்து கலந்த மசாலாவை தடவினதுக்கப்புறமா மினிமம் ஒரு 2-3 மணி நேரம்னாலும் நம்ம சிக்கனை நல்லா ஊற வச்சிடணும். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டரில் எடுத்து வச்சுருங்க. நல்லா அது ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக சிக்கன் நல்லா ஜம்முன்னு வெந்துடும். ஒரு 15-20 நிமிஷத்தில் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். நான் இங்கே மசாலா போட்ட சிக்கனை ஒரு 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துருக்கிறேன். அதிக நேரம் நம்ம ஊற வச்சுட்டு சமைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சீக்கிரமாக நல்லா சாஃப்டாக வெந்துடும்.
இப்போ நம்ம சிக்கனை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. நல்ல ஒரு அகலமான பேனாக எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நெய் கூட சேர்க்கலாம், விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஊறின சிக்கனை எடுத்து வச்சு விட்டுறலாம். இப்போ இங்கே நம்ம ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணியே நல்லா அழகாக இந்த சிக்கனை தவா ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். நல்ல அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு அந்த சிக்கனை வறுத்தெடுக்கிறதுக்கு டிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். அந்த டிப்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு தந்தூரி அடுப்பில் நம்ம சிக்கனை சுட்டு எடுத்தால் எந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இருக்குமோ அப்படியே இருக்கும். நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்ல ஒரு சைடு ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடுக்கு திருப்பி விட்டுறலாம். எக்ஸ்ட்ரா இருக்க மசாலாலாம் இந்த சைடும் சிக்கன் மேலே நல்லா தடவி விட்டுறலாம். இப்போ நல்ல ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம சிக்கனை வேக வைப்போம். ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் திருப்பி போடுவோம். இந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம திருப்பி போட்டு வேக வைப்போம். இப்போ அடுத்த சைடு திருப்பிடலாம். பாருங்கள், மசாலா பிடிச்சி நல்லா வெந்து வருது. மறுபடியும் க்ளோஸ் பண்ணி இன்னொரு 5 நிமிஷம் வேக வைப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னொரு பர்னரில் ஒரு கறித்துண்டு, ஒரு சார்கோல் பீஸை இந்த மாதிரி போட்டு சுட்டெடுப்போம். அந்த தணல் அந்த சார்கோலில் ஃபார்ம் ஆகணும். இருக்கட்டும், நம்ம இப்போ சிக்கனை பார்த்துடலாங்க. சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. நல்லா ஒரு 80% குக் ஆகிடுச்சு, நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது. இப்போ நம்ம மறுபடியும் திருப்பி போட்டுடலாம். அந்த மசாலா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஸோ இருக்கட்டுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ணணும். மறுபடியும் இன்னொரு வாட்டியும் திருப்பி போட்டு வேக வைக்கணும். இந்த மாதிரி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் சிம்மில் வச்சுட்டு திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ இங்கே நம்ம ஸ்டவ்வில் வச்சு விட்ட அந்த கறித்துண்டில் நல்லா தணல் பிடிச்சிருச்சு பாருங்கள், நல்லா புகை வருது. இப்போ இதை நம்ம எடுத்து இந்த சிக்கன் துண்டுகளுக்கு நடுவில் வச்சு விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அந்த கறித்துண்டு மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டுறலாங்க. நல்ல குபு குபுன்னு புகை வரும். இப்போ டக்குன்னு நம்ம அந்த மூடியை வச்சு மூடி விட்டுறலாம். சிக்கனை நல்லா மூடி வச்சிடலாம். அந்த புகை வாசனை அந்த சிக்கன் மேலே அப்படியே படர்ந்துடும். ஸ்டவ் இந்த ஸ்டேஜில் ஆஃபில் இருக்கணும். ஸ்டவ்க்கு இதை ஆனில் வச்சிடாதீங்க. அவ்வளோதாங்க. நல்லா அந்த புகை வாசனை பிடிச்சி நம்ம தந்தூரி அடுப்பில் நம்ம சிக்கனை சுட்டு எடுத்தால் எந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் இருக்குமோ அப்படியே நம்மளுக்கு இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனும் நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வெந்திருக்கும். பாருங்கள், நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக சிக்கன் வெந்துருச்சு. ஒரு ஈஸியான மெத்தடில் அருமையான தந்தூரி சிக்கன், நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தந்தூரி சிக்கன் ஜம்முன்னு வீட்டிலே செஞ்சிடலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலெல்லாம் சுற்றி விட்டு அழகாக பிளேட்டிங் பண்ணால் பார்க்க அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் இந்த தந்தூரி சிக்கனை இதே மாதிரி மசாலா சேர்த்து இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.